12ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? Which one of the following compound gives positive iodoform test அப்படின்னு கொஷின் கேட்டால் கண்டிஷன் தெரியணும் மாணவர்கள். அந்த காம்பவுண்டில் 2 வகையில் இருக்கணும், அதை நான் அங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் பாருங்க. இது போல் இருக்கணும், தட் இஸ் CH3CHOH group or CH3CO group. இந்த 2 தொகுதிகள், அதாவது ஆல்கஹால்ஸ் கண்டைனிங் CH3CHOH group or aldehydes or ketones containing CH3CO group, that is methyl keto group, that can undergoes alloform reaction. Especially iodine alkali use பண்ணோம்னா we get a yellow crystal iodoform. அதனால தான் பாசிட்டிவ் iodoformனு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது முக்கியமான இன்ட்லேயும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளத்துலலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா a compound undergoes iodoform test அப்படின்னா that compound contain methyl keto group or otherwise CH3CHOH group. ஸோ இது இன்ஸாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரி, இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வரும்போது அந்த ரியாக்ஷனை நம்ம எழுதணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. ஸோ இங்கே ஜென்ரல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, அதுக்கடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஜென்ரல் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆல்டிகைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் கண்டைனிங் CH3CO group react with chlorine in presence of sodium hydroxide to form ட்ரைஆலஜினேட்டட் காம்பவுண்ட். இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கிறது ஆல்டிகைடு இல்லை கீட்டோன். ஆக்சுவலாக இங்கே RCOCH3 கொடுத்துருக்கிறது கீட்டோன். ஆக மொத்தத்தில் மெத்தில் கீட்டோ குரூப் இருக்குது. இதை நம்ம குளோரின் ஆலஜனும் பேஸ் ஆல்கலி சேர்த்து ட்ரீட் பண்ணும்போது ஆல்ஃபா ஹைட்ரஜன், அந்த 3 ஹைட்ரஜன் ஆலஜனால் பதிலிடப்படுது. ஸோ ட்ரை ஆலஜினேட்டட் காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ நம்ம நல்லா கவனிங்க, நான் அடிச்சிருக்கிற அந்த எச்சுக்கு பதிலாக, சார் நீங்கள் அடிச்சிட்டதுனால தெரியல, முதல்ல கரெக்டாக கவனிச்சுட்டு வாங்க. அந்த 3 எச்சை ஸோ நம்ம அடிச்சிட்றேன். சார் 3 எச்சுனா எச்சை அடிச்சிட்றேன். அந்த எச்சுக்கு பதிலாக யார் வரணும்? எஸ், இந்த இடத்துல குளோரின் இருக்கு பாருங்க, பதிலிடப்பட்டிருக்கு. ட்ரை, அந்த 3 குளோரினும் 3 எச்சும் போயிட்டு 3 குளோரின் வந்திருக்கு. சரி, ஓகே சார், இது புரிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இதை மேலும் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்துக்கிறோம். அப்போ பிரேக் நடக்கணும். நான் அங்கே பிரேக் பண்ணுறேன். சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி சேரப்போகுது அப்படின்னா, இந்த பக்கம் எச் சேர்த்துரு, அப்போ இந்த பக்கம் ONAவை சேர்த்துரு. சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா என்னது? NaOH. அப்போ இந்த பக்கம் ப்ராடக்ட்டு எழுதுங்க, அந்த பக்கம் ப்ராடக்ட்டு தனியாக எழுதுங்க. அந்த பக்கம் என்ன இருக்குது? CHCl3, அதுதான் ப்ராடக்ட். CHCl3. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? RCO கீழே இருக்குது, மேலே ONA சேர்த்திங்கன்னா இது RCONA. அப்போ இந்த காம்பவுண்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக ஆலோஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஆலோஃபார்ம் என்ன ஃபார்மில் வரும்? அப்போது CHX3 வரும். வெரி குட், சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. BR யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரோமோஃபார்ம், I யூஸ் பண்ணிங்கன்னா ஐடோஃபார்ம். அப்போ இப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஜென்ரல் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் தேர்வுக்கு எழுதினா போதும். அப்போ ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் நான் உல்ஃப்கிருஷ்ணர், கிளமன்சன் எல்லாத்துலேயுமே ப்ரொப்பனோன் தான் பயன்படுத்தணும். அப்போ இங்கேயும் திரும்ப ப்ரொப்பனோனை பயன்படுத்துவோம். ப்ரொப்பனோன் மீன்ஸ் அசிட்டோன். ஃபஸ்ட்டு குளோரினை கூட ட்ரீட் பண்ணுறோம். அப்படி ட்ரீட் பண்ணால் எய்தர் ஆர் லெஃப்ட் ரைட்டில் எந்த ஒரு எச் ஒன்றாலும் நீங்கள், அப்போ இங்கே இதில் பார்த்தோம்னா இந்த எச் போயிருக்கு, எச் போயிட்டு என்ன வந்திருக்கு? Cl. அப்போ மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்போ இதை எழுதிடலாம். அந்த எச்சுக்கு பதிலாக 3 குளோரின் வந்திருக்கு. அப்போது இதை ட்ரை குளோரோ அசிட்டோன்னு சொல்லலாம். சரி, அடுத்தது அந்த காம்பவுண்டு தான் இங்கே கொண்டு வந்தாச்சு. இதை சோடியம் ஹைட்ராக்சைடு கொண்டு சேர்க்கும்போது நம்ம இந்த இடத்துல பிரேக் நடத்திக்கலாம். இந்த இடத்துல எச் சேர்த்துருங்க, இந்த இடத்துல ONAவை சேர்த்துருங்க.
சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி பிரிச்சுக்கிறோம்னா NaOH. சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா NaOH. சரி, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத சேர்த்து எழுதிருங்க, ரைட் சைடில் இருக்கிறத சேர்த்து எழுதிருங்க. ரைட் சைடில் CHCl3, CCl3ன்னு இருக்குது, கீழே H இருக்குது. அதை எழுதும் போது CHCl3ன்னு எழுதிருங்க. லெஃப்ட் சைடில் CH3CO, கீழே ONA இருக்குது, அதை சேர்த்து எழுதுங்க. CH3COONA. அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு குளோரோஃபார்ம் கிடைக்குது, சோடியம் அசிட்டேட் கிடைக்குது. ஸோ இந்த வினை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுதா பாருங்கள். வாட் இஸ் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன், கண்டிஷன் என்ன தெரிஞ்சுங்க. எனக்கு தேவை ஆலோஃபார்ம் ரியாக்ஷன்னா இதை கொடுத்துருக்கும் பாருங்கள், இதை எழுதினாலே போதும்.